தோயர் நெல்சன் அவர் வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கார். இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வந்து இந்த 2 நிமிஷம் ரீல்ஸில் வந்து நிறைய மெசேஜ்லாம் சொல்லுவார். இப்போ யூடியூப்லேயும் நிறைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவர் வெளியே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவார். ஆனால் அவர் வந்து பொதுவாக சொல்லும்போது என்னென்னா, அதிகப்படியாக வந்து இந்த தமிழ் தேசிய கருத்தியில் பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார். தொடக்கத்தில் அவர் பேசும்பொழுது நிறைய நண்பர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. நல்லா பேசுகிறாரு, ஒரு இளைஞர் எழுச்சியோட கூடிய அளவுக்கு ஒரு இளைஞர் பேசுகிறாருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பெரும்பான்மை அதில் வந்து நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து அந்த தம்பிக்கு வந்து நிறைய ஆதரவு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடக்கத்தில் வந்து நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சவர், நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். நிறைய சமூகத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது பாருங்கள், இப்போது இந்த திமுக அரசு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு அவர் வந்து வைரல் ஆனார். நம்மளும் வந்து திமுக எதிர்ப்புன்றதுனால நம்மளை போன்ற இளைஞர்கள் எல்லாமே வந்து அவர் வந்து பயங்கரமாக ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணார், அதிமுக சார்பாக பேச ஆரம்பித்தார். நிறைய கருத்துக்களை வந்து அதிமுக சார்பாக பேச ஆரம்பித்தார். சரி, அவர் எந்த கட்சி சார்பாக இருந்தால் என்ன இருக்குது, சரி அவர் வந்து இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தையோ இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒரு ரிலேட்டடாக ஏதோ ஒரு கருத்தை பேசுகிறாரு இல்லையா, சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, என்ன பண்ணார், ரைட்டாக ட்ரிகர் பண்ண ஆரம்பித்தார் நாம் தமிழ் மேலே. சும்மா சின்ன சின்ன கசப்புகள், அப்படி கசப்பாக தன்மை லைட்டாக கசக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். சரி, ஓகே, முரண்கள் இல்லாமல் எந்த கட்சியிலும் இல்லை, எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல தானே. அரசியல் வந்துட்டாலே விமர்சனம் இல்லாமல் யாருமே போக முடியாது. அதில் இந்த தம்பி வந்து விமர்சனம் பண்ணுறாரு, சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அமைதியாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், முழு சந்திரமுகியாக மாறின மாதிரி இவர் என்ன பண்ணார், முழுசாக மாறி இப்போது நாம் தமிழ் மேலே அப்படியே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சார். அவரோட யூடியூப்லலாம் வந்து தம்ப்லைன் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாருன்னா, முழுக்க வந்து நாம் தமிழ் கட்சி மேலே இருக்கிற வன்மத்தை திணிக்கிற மாதிரி வைக்கிறாரு. எப்படின்னா, 100 கோடி ஸ்கேம் பண்ண நாம் தமிழர், இவர்களை ஒய்த்து கட்ட ஆக வேண்டும், இவர்கள் வந்து காலி பண்ணணும், நாம் தமிழர் கட்சி வந்து பிளாஸ்ட், அவங்களுடைய இது வந்து கொண்டு வந்தாச்சு வெளியே, அப்படி இப்படின்னு சொல்லி தம்ப்லைன் வச்சு தொடர்ந்து வந்து ஒரு 3-4 நாளாக போட்டுட்ருக்காரு. சரி, நம்ம அதெல்லாம் எதுக்கு கண்டுக்கிட்டு, நம்மளுக்கு இருக்கிற வேலையில் நம்ம அமைதியாக போகணும்னு பார்த்தோம்னா, நம்ம தம்பிகள் எல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா எங்கே பாருங்க, இந்த தம்பி வந்து தொடக்கத்தில் வந்து நம்மளுக்கு பேசுகிற மாதிரி பேசினார், இப்போ என்னடான்னா நம்ம பிடிச்சி திருப்பி கடிக்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தானுங்க. உண்மையான இயல்பு என்னென்னா, முதல்ல நம்ம தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழையும் பேசணும்னா ஒரு கூட்டம் நம்மளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே விமர்சனம் பண்ணணும். அது எல்லாருமே எடுத்துருக்கிற ஒரு ஃபார்முலா. அதில் இந்த தம்பி மட்டும் மாற்று விதிவிலக்கு இல்லை. முதல்ல வந்து எடுத்து அவர் பயங்கரமாக பேசினார், அப்படியே வைரலாக ஆச்சு. அவர் வீடியோவை கொண்டாடணும், நம்ம எல்லாருமே கொண்டாடணும். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார்.